வாழ்வதற்கே அப்படின்றது யோசிக்கும் போது என்னென்னலாம் பிகாஸ் எதுக்கெல்லாம் நன்றி சொல்றது இன்னைக்கு ஒரு டிப்ரைவேஷன் சொல்றதுக்கோ இல்ல இது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றதுக்கு விட நம்மளால என்னென்ன விஷயங்கள் நம்ம நினைக்காத வாழ்க்கை, நினைக்காத பயணங்கள், நினைக்க முடியாத கடவுள் அருள் நமக்கு கிடைச்சிருக்கிற சோசியல் மீடியா இருக்கு. இன்னைக்கு யார் கூட வேணாலும் கனெக்ட் பண்ண முடியும், உங்களுக்கு யார்கிட்ட வேணாலும் ஹெல்ப் கேட்க முடியும். எல்லா வகையிலுமே வந்து அதாவது இதை விட ஒரு டெக்னாலஜி இருக்கட்டும், ஒரு நம்மளுடைய உதவி வேணுமா இல்ல வந்து உங்களுக்கு படிப்புக்கு எது ஹெல்ப் வேணுமா இல்ல நம்ம வளர்ச்சிக்கு எது வேணுமோ, நம்மளுடைய இன்டெலெக்சுவல் க்ரோத், ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் லைஃப், மானிட்டைசேஷன், எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து ஒரு குறைவு இல்லாத, ஆக்சுவலா குறையொன்றும் இல்லை கண்ணா அப்படிங்கிற ஒரு நிலை தான் வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கு. அண்ட் இதை வந்து நம்ம யோசிக்கும் போது we start with gratitude, நன்றி அண்ட் பக்தி. நன்றியில இருந்து வளர்ற காதல் அது வந்து பக்தியா வளரும் போது அது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். எனக்கு வந்து இஃப் யூ ஹேவிங் அ ஷாலோ, எனக்கு இது ஓகே, அது பரவாயில்ல, ஆல்வேஸ் கம்ப்ளைனிங், இது கிடைக்கல அது கிடைக்கல, அதெல்லாம் விடுத்துட்டு இவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்க, இத்தனை அருள் கொடுத்துருக்க, நான் என்ன நினைக்கிறேனோ அது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்க. நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு எப்போ நம்ம நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறோமோ வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகா மாறிடும்.